வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாத விருச்சிக ராசி பலன் பகுதி 2. இந்த கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்கழி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை உள்ள டிசம்பர் மாத விருச்சிக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தமிழ் மாதமான மார்கழி மாதம் பிறக்கிறது. முக்கியமாக விருச்சிக ராசி மக்களின் பொது பலன், தொழில் மற்றும் பொருளாதார நிதி சார்ந்த கணிப்புகளை பாகம் 1 பார்த்து கேட்கவும். விருச்சிக ராசி பலன் பாகம் 2. இப்பதிவில் விருச்சிக ராசியின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள், குடும்பம், நண்பர்கள், ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனை கணிப்புகளை இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் என்ற முறையில் பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதம் 2024 விருச்சிக ராசியை பொறுத்து குரு பகவான் விழாவுடன் தங்களுக்கு 7வது வீட்டில் இருப்பதால் தங்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் பல நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் என்பதை கிரக நிலை கூறுகிறது. இதன் காரணமாக உங்கள் காதலுடனான உங்கள் உறவில் ஒரு வசீகரமும் ஆழ்ந்த அன்பும் பரஸ்பர உறவும் நீடிக்கும். உங்கள் காதல் வாழ்க்கை நீங்கள் நினைத்தபடி மகிழ்ச்சியாக வளர்பில் இருக்கும். மேலும் காதலுக்கிடையே அதிக மகிழ்ச்சியுடன் தன்னம்பிக்கையும் உருவாகும். நீங்கள் உங்கள் காதலியுடன் திருமணம் செய்து கொள்ளும் நிலையில் நீங்கள் இருந்தால் இந்த மாதம் உங்களின் திருமணத்தில் நீங்கள் வெற்றியை காணலாம். அதற்குண்டான முயற்சியை நீங்கள் செயல்படுத்தலாம். நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தால் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிக மகிழ்ச்சியை பெற்று நலமாக வாழ்வீர்கள். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியுடன் புதுகிழிப்பாக தன்னுடைய வாழ்க்கையை நீங்கள் கொண்டாடுவீர்கள். விருச்சிக ராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்ற முறையில் பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதம் விருச்சிக ராசியை பொறுத்து குரு பகவான் விழாவுடன் தங்களுக்கு 7வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சியும் தங்களது உறுப்பினருடன் நல்ல உறவும் மேலோங்கி இருக்கும் என்று தெரிகிறது. உறவுகளுடன் நீங்கள் திருப்தியும் நல்ல உறவையும் பெற்று நலமாக வாழ்வீர்கள். சுக்கிரனின் மகிழ்ச்சி மற்றும் சுய திருப்திக்கான கிரகமாக இருக்கிறார். அவர் விருச்சிக ராசிக்கு 7வது மற்றும் 12ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கிறார். டிசம்பர் 2, 2024 முதல் டிசம்பர் 28 வரை 3வது வீட்டில் பயணம் செய்வார். பின்னர் டிசம்பர் 29 முதல் 7 வரை சுக்கிரன் தங்களின் 4வது வீட்டில் பயணம் செய்ய இருக்கிறார். எனவே டிசம்பர் 2, 2024 முதல் 28 வரையிலான காலம் உங்களுக்கு நினைத்தவாறு அந்த காலம் நல்லதாக இருக்காது. காரணம், உங்கள் சுய காதல் வளர்ச்சியை நீங்கள் சில தடைகளை சந்திக்க நேரிடும். அடுத்து டிசம்பர் 29 முதல் ஜனவரி 7 வரையிலான காலகட்டத்தில் சுக்கிரன் தங்களுக்கு 4வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உருவாகி உங்களை சிரமப்படுத்தும். ஆகவே சற்று கவனமாக, நிதானமாக, பொறுமையாக நீங்கள் செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த டிசம்பர் மாதத்தில் குரு பகவான் விழாவுடன் உங்கள் ராசிக்கு 7ல் அமர்ந்து இருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்பதை அவர் உறுதி செய்கிறார். மேலும் நன்மை தரும் கிரகமான குரு பகவானின் தெய்வீக அருள் உங்கள் ராசியின் மீது அவரின் பார்வை இருப்பதால் நீங்கள் மிகவும் நலமுடன் வாழ்வீர்கள். ஆரோக்கியத்திற்கு எந்த விதமான குறையும் இல்லை. இந்த மாதம் நீங்கள் உங்களை நன்றாக கவனித்துக் கொண்டால் நீங்கள் மிகுந்த ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தங்களின் ராசி விருச்சிக ராசியை பொறுத்து குரு பகவான் விழாவுடன் அமர்ந்த நிலையில் அவருடைய பார்வை காரணமாக உங்களுக்கு நல்ல உடற்தகுதி சாத்தியமாக ஆக்குவார் என்று நம்பலாம். அடுத்து விருச்சிக ராசி மக்களுக்கு இந்த டிசம்பர் மாத ஆலோசனை என்பது உங்களின் முக்கிய கிரகங்களான ராகுவின் நிலை
தங்களுக்கு சாதகமாகவும் குரு பகவான் வியாழன் 7வது வீட்டிலும் வாசம் செய்து உங்களை பலப்படுத்துகிறார். சனி பகவான் தங்களுக்கு 4 மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் தற்சமயம் உங்களின் 4ஆம் வீட்டில் கும்பத்தில் தொடர்ந்து அமர்வதால் சுமாரான அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். கேது பகவான் தங்களுக்கு 12வது வீடு அமர்ந்து பயணத்தை தொடர்கிறார். இருந்தாலும் இது சாதகமற்ற நிலை இருக்கிறது. அது லாபஸ்தானமாக இருந்தாலும் தங்களை ஞான மார்க்கம் நோக்கி ஆன்மீகம் நோக்கி செயல்படுத்துவார். இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு பிடிப்பற்ற சூழலை உருவாக்குவார். மற்றும் உறவு மற்றும் ஆற்றலுக்கான கிரகமான செவ்வாய் பகவான் இந்த மாதம் முதல் மற்றும் 6வது வீட்டு அதிபதியாக இருக்கும் அவர் கடகத்தில் பிற்போக்கு இயக்கத்தை ஆக்கிரமித்து பயணத்தை செய்கிறார். இதன் காரணமாக உங்கள் தொழில் மற்றும் நிதி முன்னேற்றம் குறித்து சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். வாழ்க்கை முறையிலும் குடும்பத்திலும் பல மாற்றங்கள் உருவாகும் சூழல் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி மிதமானதாக இருக்கும் இந்த காலத்தில் நீங்கள் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் நுட்ப அறிவுடனும் செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பலப்படுத்தி நலமாக முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் செவ்வாய்க்கிழமைகளும் சனிக்கிழமைகளும் அனுமரையும் முருகரையும் வணங்குவது நலமாக இருக்கும். அவரது நாமத்தை உச்சரிங்கள். புதன்கிழமைகளில் விநாயகரை வணங்கி அவரது அகவலை பாராயணம் செய்வது உங்களுக்கு மிகவும் நன்மையாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புடன் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திராக ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம். நன்றி.